கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த சில தேவ மனிதர்களின் சிறந்த பொன்மொழிகள் இங்கே உங்களுக்காக. சார்லஸ் ஸ்பர்ஜன். இந்த அகிலத்தையே ஆளும் இறைவன் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார் என்பதை விட மேலான ஒரு இன்னிசை வேறு எதுவும் இல்லை. கிறிஸ்துவின் பிறப்பு என்பது சமாதானத்தின் வெள்ளைக்கொடி. மாட்டுத் தொழுவம் என்பது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான இடமாகும். மேத்யூ ஹென்றி. தேவகுமாரன் தனது மகிமையிலிருந்து எழுந்து பேரொளியை வீசிக்கொண்டு பால்வீதி விண்மீன்களை கடந்து இறுதியாக ஒரு விலங்கு கூட்டத்தின் நடுவே வந்து விழுந்தார். இதைவிட தாழ்ந்த நிலை வேறொன்றும் இருக்க முடியாது. டி.எல். மூடி. பெத்லஹேமின் தொழுவத்தில் பிறந்த அந்த குழந்தை வெறும் ஒரு மனிதர் அல்ல, அவர் பரலோகத்தின் அனைத்து செல்வங்களையும் தன்னோடு பூமிக்கு கொண்டு வந்தவர். நாம் ஏழைகளாக இருந்தோம், அவர் நம்மை ஐஸ்வர்யவான்களாக்க ஏழையானார். சி.எஸ். லூயிஸ். கடவுளின் மகன் மனிதனாக பிறந்தார், அதன் மூலம் மனிதர்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாற முடிந்தது. மார்ட்டின் லூதர். கிறிஸ்துவை நாம் மேகங்களிலோ அல்லது நட்சத்திரங்களிலோ தேட வேண்டியதில்லை. அவர் நமக்காக ஒரு கன்னியின் மடியிலும் வைக்கோல் மெத்தையிலும் மிக எளிமையாக வந்து பிறந்தார். இதுவே கடவுள் நம்மை தேடி வரும் விதம். தூய அகஸ்டின். அவர் ஒரு தாயின் மடியில் அணைக்கப்பட்டார், ஆனால் அவரே இந்த முழு உலகத்தையும் அணைத்து காப்பவர். தாமஸ் வாட்சன். பேரண்டத்தையே சுழற்றிய வல்லமையுடையவர் இப்போது அமைதியாக கிடைக்கிறார். இதற்கு முன்பு எப்போதும் மூடாத இமைகள் இப்போது உறங்குகின்றன. மேகத்தை உலகிற்கு ஆடையாக கட்டியவர் இப்போது அழுக்கான கந்தை துணிகளால் சுற்றப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாவக் கரைகளை துடைக்கவே அவர் அந்த இரத்தக் கரைகளோடும் அழுக்கோடும் உலகிற்கு வந்தார். ஜே.சி. ராயில். கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சிந்திக்கும்போது நாம் முதலில் கவனிக்க வேண்டியது அவருடைய கிருபை. அவர் வானத்தின் மகிமையை விட்டுவிட்டு பாவினலாகிய நமக்காக இந்த அசுத்தமான உலகிற்கு வர சம்மதித்தது அவருடைய எல்லையற்ற அன்பை காட்டுகிறது. சின்க்ளேர் ஃபெர்குசன். இயேசு ஒரு மனிதராக பிறந்தார், ஏனென்றால் ஒரு மனிதனால் மட்டுமே மனிதர்களுக்காக பதிலாளியாக நிற்க முடியும். அவர் கடவுளாக பிறந்தார், ஏனென்றால் கடவுளால் மட்டுமே நம் பாவங்களின் எல்லையற்ற சுமையை தாங்க முடியும். இந்த இரண்டு உண்மைகளும் பெத்லஹேமின் தொழுவத்தில் சந்தித்தன. ஆர்.சி. ஸ்ப்ரால். ஒரு ராஜா தனது கிரீடத்தை கழற்றி வைத்துவிட்டு ஒரு அடிமையின் கோலம் பூண்டது போன்றது கிறிஸ்துவின் பிறப்பு. ஜான் மெக்கார்த்தர். கிறிஸ்து உங்களுக்காக 1000 முறை பிறந்திருந்தாலும் அவர் உங்கள் இருதயத்தில் பிறக்காவிட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள். பால் வாஷர். கிறிஸ்து பெத்லஹேமில் பிறந்தது ஒரு கண்காட்சிக்காக அல்ல, அவர் சிலுவையில் மரிப்பதற்காகவே பிறந்தார். அந்த தொட்டில் சிலுவையின் நிழலில் இருந்தது. நம்முடைய நீதியின்மையை அவர் சுமக்கவே நீதியுள்ளவராக பிறந்தார்.